අද අපි grade 2 Tamil exercises වල දෙමළ දෙවෙනි ශ්‍රේණියේ කියවීමේ අභ්‍යාස ටික බලමු. Let us see in grade 2 Tamil exercises lesson 44 Tamil second grade reading exercises. இன்றும் நாங்கள் grade 2 Tamil exercises lesson 44 வில் தமிழ் இரண்டாம் தர வாசிப்பு பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். இது මේක අද අන්තිම grade 2 Tamil exercises වල මේ අන්තිම පාඩම ඊළඟ පාඩමේ මම grade 3 වලට යන්න බලාපොරොත්තු වෙනවා. This is the last lesson in grade 2 Tamil exercises. I hope to go for grade 3 Tamil in the next tutorial. මෙතන කියලා තියෙන්නේ පිරරුක්කු උදව්වෝම් අනිත් අයට උදව් කරමු. Let's help others. කියන්නේ මෙතන කතන්දරයක් කියලා දීලා තියෙන්නේ. සාමාන්‍යයෙන් කතන්දර කියවීමෙනුත් සින්දු කියවීමෙනුත් ඕගොල්ලන් භාෂාවක් ඉගෙන ගන්න පුළුවන්. මේක හොඳට හයියෙන් කියවන්න පුරුදු වෙන්න. එතකොට ඕගොල්ලන්ට ඇහත් වැඩ කරනවා. ඇහ වැඩ කරනකොට මොකද වෙන්නේ? අකුරු ටිකත් හොඳට ලියන්න පුළුවන් වෙයි. මං කියලා දෙන්නම්. பிறருக்கு உதவுவோம். கமலன் நல்ல சிறுவன். அவன் பாடசாலைக்கு நடந்தே செல்வான். ஒரு நாள் வீதியில் வெள்ளை பிரம்பு வைத்திருந்த ஒரு பெரியவரை கண்டான். அவர் புகையிரத வீதியில் நின்று தடுமாறினார். கமலன் அவர் பார்வை இழந்தவர் என்பதை கண்டு கொண்டான். அப்போது புகையிரதம் ஒன்று வேகமாக வந்தது. கமலன் விரைவாக ஓடினான். பெரியவரின் கையை பிடித்து இழுத்து அவரை காப்பாற்றினான். அவன் அப்படி செய்யாவிட்டால் புகையிரதம் பெரியவரை மோதி இருக்கும். இச்சம்பவத்தன்று கமலன் தாமதமாகவே பாடசாலைக்கு போனான். இச்சம்பவத்தன்று கமலன் தாமதமாகவே பாடசாலைக்கு போனான். ஆசிரியர் காரணம் கேட்டார். கமலன் நடந்தவற்றை சொன்னான். ஆசிரியர் அவனை பாராட்டினர். கமலனை போன்று மற்றவர்களுக்கு உதவுவது நல்ல பழக்கம் என்று மாணவர்களுக்கு கூறினார். பிள்ளைகளே, நீங்களும் கமலனை போன்று மற்றவர்களுக்கு உதவி செய்யும். අන්නයට උදව් කරමු. පිරරුක්කු උදව්වෝ. අන්නයට උදව් කරමු. මේකේ මම සිංහල තේරුම වෙනදා වගේමයි ඕගලන්ට සිංහල තේරුමයි ඉංග්‍රීසි තේරුමයි දීලා තියෙන්නේ. මේක සිංහල තේරුම මුලින් බලමු. පිරරුක්කු උදව්වෝම්. අන්නයට උදව් කරමු. කමලන් நல்ல சிறுவன். කමලන් හොඳ ළමයෙක්. அவன் பாடசாலைக்கு நடந்தே செல்வான். ඔහු පාසලට පයින් ගියේය. ஒரு நாள் வீதியில் வெள்ளை பிரம்பு வைத்திருந்த ஒரு பெரியவரை கண்டான். දිනක් ඔහු පාරේ සුදු සැරයටියක් ඇතැදිව සිටින වයසක මිනිසෙක් දුටුවේය. அவர் புகையிரத வீதியில் நின்று தடுமாறினார். ඔහු රේල් පාරේ අමාරුවෙන් සිටගෙන සිටියේය. கமலன் அவர் பார்வை இழந்தவர் என்பதை கண்டு கொண்டான். ඔහු අන්ධයෙක් බව கமலன் වටහා ගත්තේය. அப்போது புகையிரதம் ஒன்று வேகமாக வந்தது. එම අවස්ථාවේ දුම්රියක් වේගයෙන් මෙදෙසට ගමන් කරමින් තිබුණේය. கமலன் பெரியவரை நோக்கி விரைவாக ஓடினான். கமலன் மஹல்லா දෙසට வேகයෙන් දිව ගියේය. பெரியவரின் கையை பிடித்து இழுத்து அவரை காப்பாற்றினான். ඔහු වැඩිමහල්ලාගේ අතින් අල්ලා ඔහුව බේරා ගත්තේය. அவன் அப்படி செய்யாவிட்டால் புகையிரதம் பெரியவரை மோதி இருக்கும். එසේ නොකළානම් මහල්ලා දුම්රියේ ගැටීමට ඉඩ තිබුණි. இச்சம்பவத்தன்று கமலன் தாமதமாகவே பாடசாலைக்கு போனான். මෙම සිදුවීම නිසා කමලන් ප්‍රමාද වී පාසලට පැමිණියේය.
ආසිරියර් කමලනිடம் කාරණම් கேட்டார். ගුරුවරයා කමලන්ගෙන් පාසලට ප්‍රමාද වීමට හේතුව විමසීය. කමලන් நடந்தவற்றை சொன்னான். கமலன் සිදුවුදය විස්තර කළේය. ආසිරියර් அவனை பாராட்டினார். குருவரையா ஒஹுට பிரசංசா කළේය. கமலனை போன்று மற்றவர்களுக்கு உதவுவது நல்ல பழக்கம் என்று மாணவர்களுக்கு கூறினார். කමලන් මෙන් අන් අයට උපකාර කිරීම හොඳ පුරුද්දක් බව ගුරුතුමා සිසුන්ට පැවසීය. பிள்ளைகளே, நீங்களும் கமலனை போன்று மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். சிசுதருவனே கமலன் மென் அன் அයට උදව් කරන්න. பிறருக்கு உதவுவோம். Let's help others. கமலன் நல்ல சிறுவன். கமலன் is a good boy. அவன் பாடசாலைக்கு நடந்தே செல்வான். He walks to the school. ஒரு நாள் வீதியில் வெள்ளை பிரம்பு வைத்திருந்த ஒரு பெரியவரை கண்டான். One day he saw an old man on the street holding a white stick. அவர் புகையிரத வீதியில் நின்று தடுமாறினார். He stood on the railway track and stumbled. கமலன் அவர் பார்வை இழந்தவர் என்பதை கண்டு கொண்டான். கமலன் realized that he is blind. அப்போது புகையிரதம் ஒன்று வேகமாக வந்தது. At that time a train came fast. கமலன் விரைவாக ஓடினான். கமலன் ran quickly. பெரியவரின் கையை பிடித்து இழுத்து அவரை காப்பாற்றினான். He grabbed the elder's hand and saved him. அவன் அப்படி செய்யாவிட்டால் புகையிரதம் பெரியவரை மோதியிருக்கும். Had he not done so, the train would have hit the elder. இச்சம்பவத்தன்று கமலம் தாமதமாகவே பாடசாலைக்கு போனான். Because of this incident, Kamalan went to school late. ஆசிரியர் காரணம் கேட்டார். The teacher asked the reason. கமலன் நடந்தவற்றை சொன்னான். கமலன் told what happened. ஆசிரியர் அவனை பாராட்டினார். The teacher praised him. கமலனை போன்று மற்றவர்களுக்கு உதவுவது நல்ல பழக்கம் என்று மாணவர்களுக்கு கூறினார். He told the students that helping others like Kamalan is a good habit. பிள்ளைகளே, நீங்களும் கமலனை போன்று மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். Children, help others like Kamalan. Please subscribe and press the bell button to watch more videos to learn Tamil. Thank you.